ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணாறு ட்ரிப் டே 2 ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வீடியோவில் ஈவினிங் மழை வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்றதுனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு மழை நல்லா பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், கார்லேருந்து இறங்கி ரூம்குள்ளே வரதுக்குள்ளேயே நல்லா நினச்சிட்டோம். பார்க்குறப்பவே உங்களுக்கு மழையினுடைய வேகம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் மட்டும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்ததான் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க பர்ச்சேசிங் தான் போயிருந்தோம். சாய் பஜாருக்கு போயிருந்தோம். இந்த சாய் பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான டீ ஐட்டமும் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா விதமான காஃபி ஐட்டமும் கிடைக்கும். காஃபி தூள், டீ தூள், இது எல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். டீ தூள் ஆகட்டும், காஃபி தூள் ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய ஸ்பைசஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் வருஷம் இங்கே வரப்போ கண்டிப்பாக வாங்காமல் போகவே மாட்டோம். இப்போ வாங்க இந்த மார்க்கெட்டை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். பாருங்கள், நாங்கள் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே முழுக்க டீ அண்ட் காஃபி ஐட்டம் தாங்க இருக்குமே. பிளான்டேஷன் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வாங்க முடியும். சில ஆயிலெலாம் கூட கிடைக்கும், நம்ம தலைவலிக்கு போடுற மாதிரி. அடுத்தது நம்மளுடைய ஸ்கின் கேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில்ஸும் வந்து நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் லெமன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கு போடுறப்ப தலைவலி நல்லா கேட்கும். யூகாலிப்டஸ் ஆயிலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷந்தோறும் போகிறப்ப நான் மிஸ் பண்ணாமல் வாங்குகிற இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தலைவலிக்கிறப்பெல்லாம் இதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டா போதும், சூப்பரான ரிலீஃப் கிடச்சிரும். அதையும் நான் வாங்க மறக்கல, வாங்கிட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா அங்கே கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதையும் நான் வாங்கிறதுக்கு மறக்கலை. பார்த்து கொஞ்சம் வாங்கினேன். மிளகு வாங்கினேங்க. மிளகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பியோர் மிளகு முதல் தரம் ரகம் கிடைக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கியாச்சு. நிறையெல்லாம் வாங்க மாட்டேன், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட போனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே பர்ச்சேஸை முடிச்சிருவார். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறப்ப என்னை ஓரமாக நிற்க வச்சுட்டு அவர் போய் ஒரு சுற்றி கடன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் இன்றைக்கி அவர்கிட்ட நான் கரெக்டாக சொல்லிவிட்டேன், என்னை கொஞ்சம் பார்த்து எடுக்க விடுங்க. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டோருக்கு அடுத்த வருஷம் நம்ம வருவோமா வரமாட்டோமா அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய 2 மகள்களும் பாருங்கள், அவங்களுடைய வேலையை காமிக்கிறாளுங்க. சாக்லேட் பார்த்துட்ருக்காளுங்க. கண்டிப்பாக சாக்லேட் வாங்காமல் விட மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து நான் ஈஸியாக அவளுங்களை தள்ளிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஐட்டம்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் அவங்க விடவே இல்லை. அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு சாக்லேட் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டானுங்க. அப்படியும் நான் வந்து 2 பேருக்கும் காமனாக ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாக்லேட் வாங்குறத விடவே இல்லை. எவ்வளோதான் குழந்தைங்க வளர்ந்தாலும் அந்த சாக்லேட் மோகம் அவங்கள விட்டு அகலவே மாட்டேங்குதுங்க. அவ்வளோ சந்தோஷம். என் பெரிய பொண்ணுக்கோ சின்ன பொண்ணுக்கோ சாக்லேட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாளுங்களாம். அடுத்தது பாருங்கள், அவ்வளோதான், அவளுங்க வேலை முடிஞ்ச உடனே பில் போட போயிட்டாளுங்க. சரின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரும் பில்லிங் செக்ஷனுக்கு போயிட்டாரு. நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட் மாதிரியே தாங்க அங்கேயும். நம்ம எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடித்த பிறகு பில்லிங் செக்ஷனுக்கு போய் நம்ம எடுத்த பொருள் எல்லாம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அவங்களே எல்லாத்தையும் அழகாக கணக்கு பார்த்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம பே பண்ணிவிட்டு பொருளை செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தான். கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம். அதிகமாக டீ தூள் தாங்க வாங்கணுமே, டீ தூள் தான் வாங்குவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவலிக்கு கை கால் வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆயில் வாங்கியிருப்போம்.
ப்ளஸ் சாக்லேட் வாங்கணும். அப்புறம் மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். இதெல்லாம் சேர்த்து 1300 கிட்ட வந்தது. இப்போ என்னோடய வீட்டுக்கார் வந்து அந்த பில்லிங் செக்ஷனில் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணை பாருங்கள், சாக்லேட் வாங்கினேன் சந்தோஷம். சாக்லேட்டை சின்ன குழந்த மாதிரி கையிலேயே வச்சிட்ருக்கா பாருங்கள். காலேஜ் படிக்கிறா, இன்னும் குழந்த மாதிரியே நடந்துக்கிறான். நான் என்ன பண்ணுறது, எப்போ அவளுக்கு மெச்சூரிட்டி வரப்போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சாக்லேட்டை விடவே இல்லை பாருங்கள், கையிலேயே வச்சிட்ருக்கா பாருங்கள். சாக்லேட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், பேகை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டா. அவள் கதை முடிஞ்சிருச்சு இல்லையா. இதில் வேறு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஆர்கியூமெண்ட்டு. என்னோடய பெரிய பொண்ணு ஏதோ தவறுதலாக உச்சரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதை வந்து சொல்லி சொல்லி காமிச்சு என்னுடைய 2வது மக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக அங்கே பே பண்ணுற விஷயம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. அங்கேருந்து எல்லாரும் வெளியில் வந்தாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிடுச்சு. கிட்டத்தட்ட 7:30க்கு மேலே ஆயாச்சு. சரி, வந்தோம், அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 4 பேரும் ஹோட்டலுக்கு தான் போனோம். ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிட்டேன். நான் 2 நாளாக நான் சாப்பாடு முகத்தையே பார்க்கல, ஒரே டிஃபன் ஐட்டமாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்ருக்குங்க, எனக்கு சாம்பார் சோறு தான் வேணும், அப்படி இல்லைன்னா ரசம் சோறு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய திருப்திக்காக தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி அங்கே மூணாரில் இருக்கக்கூடிய சரவணா பவன் ஹோட்டலுக்கு ஒரு வழியாக கூப்பிட்டுட்டு போயிட்டார் என் வீட்டுக்காரு. போனோடனே வேலையாக அங்கே நான் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் போனோடனே கேட்டுட்டேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அவைலபிளாக இல்லையா அப்படின்ட்டு. ஏம்மா நைட் டைம் வந்துட்டு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, எனக்கு சோறு தான் வேணும், கொஞ்சம் ரசம் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு. அப்புறம் எங்களுக்காக ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸ் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சாம்பார் ரைஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 2வது மகளும் சாம்பார் ரைஸே வாங்கிக்கிட்டா. அப்புறம் பெரியவ வந்து பார்த்திங்கன்னா தோசை வாங்கிக்கிட்டா. அவரை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வழியாக 4 பேரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையிலேயே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டேஸ்ட்டில் தாங்க இருந்தது. அது வரைக்கும் ஓரளவு திருப்தி ஆகிடுச்சு. ஏன்னா எங்கே போனாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக வரவே வராதுங்க. என்ன தான் ஹோட்டல் ஹை கிளாஸ் ஹோட்டலாக போனாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து வேறு இடத்துக்கு போகிறப்ப செட் ஆகவே மாட்டேங்குது. பட் இந்த சரவணா பவன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு சூப்பராகவே மேட்ச் ஆச்சு. அந்த சாம்பார் ரைஸ் நல்லா இருந்தது. தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க, அப்பளம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சட்னியுமே கொடுத்துருந்தாங்க. கார சட்னி கொடுத்துருந்தாங்க, ஒயிட் சட்னி கொடுத்துருந்தாங்க, க்ரீன் சட்னி கொடுத்துருந்தாங்க, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. தோசையும் நல்லா இருந்தது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தார். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா கொடுத்துருந்தாங்க. அடுத்தது குருமா மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு வழியாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 700 to 800 வந்திருந்தது. பே பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான், இதோட Day 2 ஃபுல் லாக் முடிஞ்சிருச்சு. மார்னிங் செஷன் தனியாக போட்டிருக்கேன், ஆஃப்டர்நூன் செஷன் தனியாக போட்டிருக்கேன், நைட் செஷன் தனியாக போட்டிருக்கேன். போய் பாருங்கள். பாய்.